ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் லேட்டாக தான் பார்த்தேன், இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. ஸோ ஜீ அவார்ட்ஸ் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வின்னர்ஸோட லிஸ்ட் வந்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு டுமாரோ 6 PM அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 கேட்டகரியும், அதாவது ஃபேவரட்டில் டெலிவிஷன்லையும் சரி மூவிலையும் சரி இருக்க அந்த ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யார் அப்படிங்கிறது நாளைக்கு அவங்களுடைய ஓன் எடிட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லாக இவங்களுக்கு தான் அவார்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அவார்டுக்கு அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த நாமினிஸ்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும், பட் வின்னர்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் அன்றைக்கி அந்த வின்னர்ஸ் மட்டும் வந்தால் போதும் இல்லையா, நாமினிஸ் எல்லாமே அங்கே போகணுங்கிறது இல்லை. சூப்பரான விஷயம் தான். ஸோ முன்னாடியே அவங்க செலிப்ரிட்டிஸுக்கும் தெரிஞ்சிடும், ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம். 29ஆம் தேதி வந்து அஃபிஷியலாக அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோ நமக்கு எப்படியும் நம்ம பிள்ளைங்க அங்கே போயிடுவாங்க, கிளிப் கிடச்சிரும். எவ்வளோ கான்ஃபிடென்ட் பாருங்களேன். நான் லக்ஷ்மி பிரியா ஜெயிச்சிருவாங்கன்னே பேசிகிட்டு இருக்கேன். பட் வின்னர்ஸ் லிஸ்ட்டே நாளைக்கு தான் யார், அதாவது ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யார் 2 பேர், அதாவது மூவிஸ்லேயும் சரி இங்கே டெலிவிஷன்லேயும் சரி அப்படிங்கிறத நாளைக்கு 6 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் நம்ம லக்ஷ்மி பிரியா வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். நாளைக்கு அஃபிஷியலாக 6 மணிக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம். வழக்கம் போலேயே எதை பற்றினே சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னா ஜீ அவார்ட்ஸ் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.